கொஞ்சம் மக்கள் மனசில் பதியும் அளவுக்கு சில கதாபாத்திரங்களை எனக்கு கொடுத்து என்னைய கொஞ்சம் கொஞ்சமாக என்னை வந்து வளர்த்து விட்டாங்க தமிழ் பட இயக்குனர்கள். மற்ற மொழி இயக்குனர்கள் என்னை வந்து அதை பயன்படுத்தி என்னை அடையாளம் கண்டு என்னை வாழ வைத்தாங்கன்னு தான் சொல்லணும். அதில் முக்கியமாக மலையாள திரைப்பட இயக்குனர்கள் முதல்ல 2010 ஜனகன் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக டைரக்டர் சஞ்சீவ், அவர் இப்போ இல்லை உயிரோட, அவருடைய இயக்கத்தில் மோகன்லால் சாரும் சுரேஷ் கோபி சாரும் ஹீரோக்களாக நடித்த படத்தில் என்னை வந்து முக்கிய வில்லனாக நடிக்க வச்சு ஒரு அறிமுகத்தை மலையாளத்தில் ஏற்படுத்தினார் சஞ்சீவ் சார். அதிலிருந்து மோகன்லால் சார் படங்கள், மம்முடி சார் படங்கள், திலீப் சார் படம் அப்படின்னு வருஷத்துக்கு ஒரு படம் மலையாளத்தில் எனக்கு வாய்ப்புகள் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2002 விக்ரம் அப்படிங்கிற திரைப்படம் வந்த உடனே 2022 ஜூன் மாதம் 3ஆம் தேதி விக்ரம் ரிலீஸ் ஆகுது. ஜூன் மாதம் 10ஆம் தேதி மலையாள திரைப்பட ப்ரொடியூசர் ஆண்டோ ஜோசப் அவர்கள் எனக்கு கால் பண்ணி, விக்ரம் பார்த்தேன், சூப்பராக பண்ணியிருந்தீங்க, அடுத்து நான் பண்ண போகிற படத்தில் நீங்கள் தான் மெயின் வில்லன் அப்படின்னு சொல்லி என்னை வந்து கூப்பிட்டாங்க. அந்த படம் தான் மாளிகைப்புறம். மாளிகைப்புறத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை முக்கிய வில்லனாக கொடுத்தாங்க. அது 2022 டிசம்பர் 30ஆம் தேதி கேரளாவில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக அங்கே ஆச்சு. அந்த திரைப்படத்துடைய தமிழ் டப்பிங் படமாக இங்கே ரிலீஸ் ஆகும்போது இந்த மேடையில் நான் அப்போ பேசினேன். அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழில் வந்து மலையாளத்தில் ஒன்ற அளவுக்கு இங்கே ஓடலை தேட்டரில். பட் ஓடிடி ரிலீஸ் ஆகி அதை பார்க்காதவங்களே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தவங்க எல்லாருமே வந்து என்னை வந்து பாராட்டினாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க, தமிழ் பட இயக்குநர்கள், என்னுடைய நண்பர்கள் யார் பார்த்தாலும், மாளிகைப்புறத்தில் பண்ணப்பா செமையாக பண்ணிட்டு நீ நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க உன்னை அப்படின்னு பார்த்த பத்திரிகையாளர்களாகட்டும், என்னுடைய நண்பர்களாகட்டும், தமிழ் பட இயக்குநர்களாகட்டும், எல்லாருமே என்னை வந்து அந்த படத்தை பார்த்துட்டு ஓடிடியில் பார்த்துட்டு பாராட்டினாங்க. எனக்கு ஒரு அடையாளமாக இருந்தது அந்த மாளிகைப்புறம் திரைப்படம். தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடம் எங்கே போனாலும் வந்து மாளிகைப்புறம் பார்த்தேன் சார், நல்லா இருந்தது, நல்லா பண்ணியிருந்தீங்க நீங்கள் அப்படின்னு எனக்கு ஒரு அடையாளத்தை வந்து மாளிகைப்புறம் திரைப்படம் எனக்கு கொடுத்துன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த மாளிகைப்புறம் திரைப்படம் என் வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கு பிறகு மலையாளத்தில் வருஷத்துக்கு 2 படம் 3 படம் இப்போ பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்கு முக்கிய காரணம் வந்து மலையாளம் படம் மாளிகைப்புறம் தான். நேற்று சக்தி சார் வந்து என்னை கூப்பிட்டு இது மாதிரி ஒரு மலையாள படம் வந்து தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் ஆக போதும், நீங்கள் வந்து கெஸ்ட்டாக வரணும்னு சொல்லும்போது நான் உடனே அக்செப்ட் பண்ணிட்டு வந்தேன். இன்றைக்கி வந்து 12 மணிக்கு நான் நடிக்க இருக்கிற ஒரு திரைப்படத்துடைய ஆஃபீஸ் பூஜை நடக்க இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு மலையாளத்துலேருந்து வந்திருக்காங்க, தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னும் போது சரி நம்மளால் ஒரு சின்ன சப்போர்ட்டை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நானும் வந்தேன். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருந்தது. தமிழ் ரசிகர்கள் படம் நல்லா இருந்ததுன்னா எந்த மொழின்னு பார்க்காம படத்தை வந்து ஒரு வெற்றி படமாக ஆக்குவாங்க. அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிகையாளர்களான உங்கள் கையில் தான் இருக்குது. நிச்சயமாக இந்த படத்தையும் கொண்டு போய் சேர்ப்பீங்க நான் நம்புகிறேன். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். இந்த படக்குழுவினர் அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றி சார். உங்களுடைய ஆதரவை அரூபி படத்திற்கு கொடுத்ததற்காக நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக ஒரு அப்கமிங்கான ஒரு வேர்சட்டிலான ஆக்ட்ரஸ் தான் நம்ம கூட வந்து இப்போ பேச போகிறாங்க. சாக்ஷி பதாலா அவர்களை ஒரு பலத்த கைத்தடலோட மேடைக்கு இப்போ பேச அழைக்கிறோம். எங்க இருன எல்லாருக்கும் வணக்கம். I don't know if that is right, but I tried. I learned. Thank you so much. I thank you all for having us here. And I thank each one of you sitting here for giving us the opportunity to be standing here
and actually talking in front of you all. It's a great opportunity. And well, of course, coming to the language, it has been very difficult, but it's a great opportunity, and I feel very grateful for Mollywood giving me the chance to do my debut film. And I feel there's one beautiful song which I don't understand, yet I've learned it and given my best. Well, I'm a little nervous now. But yeah, here I would like to thank Abhilash sir for giving this huge opportunity and trusting in me. Despite knowing that this language barrier, he was 100% sure that I would do it. And I hope I've not let him down. And Pradeep Raj sir sitting here, they all had their trust in us. And yeah, I'm sorry, I'm very nervous right now. But yeah, this is it. Thank you so much. I would like to thank each one of you sitting here for having us on board and listening to us. Yeah, thank you so much. Means a lot to us. Get used to it, huh? Huh? You need to get used to it. Well, now, after this, I will get used to it. Yes. Thank you so much. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். உங்களை மாதிரி உங்கள் தமிழும் ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் அடுத்ததாக ஐ வுட் லைக் டு வெல்கம் இந்த படத்தோட முக்கியமான ஆக்ட்ரஸ் சிந்து வர்மா அவர்களே பேச அழைக்கிறோம். ப்ளீஸ். எனக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். இங்கே இருக்கும் எல்லா பெரியவருக்கும் எல்லா இளையவருக்கும் എല്ലാ തമിഴ് മക്കൾക്കും എൻ്റെ അൻപാക വണക്കം. തമിഴ്നാട് എന്നത് വെറും ഒരു മണ്ണല്ലേ, അത് കലയെ വളർത്തുന്ന വീട് താ. അത് എന്നാന്ന് വെച്ചാൽ இங்கே இருக்கும் ஆர்டிஸ்டுகளுக்கு தமிழ்நாடு ஜனங்கள் கொடுக்கும் அன்பும் மரியாதையும் உண்மையிலே ரொம்ப பெருமையானது. அது வந்து நல்ல கேரக்டர்ஸு, நல்ல ஸ்டோரி எப்போதுமே நீங்கள் 2 கையாலே வரவேற்றிருக்கேன். நான் சொன்னது சரியா எனக்கு தெரியாது. அப்போது இந்த மூவியும் നിങ്ങൾക്ക് கண்டிப்பாக பிடிக்கும். ஐ ஆம் வெரி ஷுவர் யூ வில் ஆல் லவ் திஸ் ஃபிலிம். என்ன மாதிரி இங்கே ஆர்டிஸ்ட் எல்லாமே புதுசாக தமிழில் புதுசு தான். அப்போது நீங்கள் எல்லாவருடையும் சப்போர்ட்டு, എല്ലാവരുടെയും സപ്പോർട്ടും ലവും നമുക്കിட்ட വേണം. And I'm so happy to be here now, and I am grateful, so grateful, and I'm so what I say incredibly grateful to producer sir and the director sir. എനിക്ക് ഞാനും கொஞ்சம் நர்வஸ் ஆகுது. എനിവേ ചെന്നൈ മെഡയിൽ ഇത് എൻ്റെ സെക്കൻഡ് ടൈം. ഫസ്റ്റ് ടൈം ഞാൻ ചൈൽഡ് ആർട്ടിസ്റ്റായിട്ട് ഇരിക്കുമ്പോൾ മമ്മൂട്ടി സാറും ഉർവശി മാമിൻ്റെ കൂടെ ഒരു മൂവി 100 days സെലിബ്രേഷൻ ഇங்கே വന്നിருக்கு. இது செகண்ட் டைம். അപ്പോൾ அது ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் ஜெகதீஸ்வரன் நல்லது வரட்டு. God bless you all. Thank you. அரூபி அசோக்கும் ஒரு மலையாள படமும் இது எப்படி என்ன கனெக்ஷன், எனக்கு ஆக்சுவலி எப்படி கனெக்ஷன்னு தெரியல. பட் தேங்க்ஸ் டு ஆனந்த் பிஆர்ஓ, அவர் தான், பிகாஸ் ஆஃப் ஹிம் ஐ எம் ஹியர். ஐ திங்க் പക്ഷേ எனக்கு ஒரு சிறிய கரெக்ஷன் உண்டு மலையாளத்துக்கு கூட. ஒன்று, ஐ லவ் மலையாள சினிமா. ரெண்டாவது, ஆர்ட்டுக்கு லாங்குவேஜ் ஒரு பேரியரே இல்லை. அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கும் லாங்குவேஜ் ஒரு பேரியர் இல்லை. இன்றைய தேதியில் எஸ்பெஷலி ஆஃப்டர் தி இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் ஓடிடி நம்ம ஒரு நல்ல படம் இருக்குதுன்னு பார்த்தோம்னாலும் தேங்க்ஸ் டு இங்கிலீஷ், அந்த வெள்ளைக்காரங்க நம்மளை ரூல் பண்ணதில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. நம்ம இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸில் கூட எந்த படத்தோட எந்த எமோஷனை கூட இனி தேதியில் பார்க்க முடியுது இந்த ஒரிஜினல் லாங்குவேஜில். ஸோ அந்த வகையில் ஐ திங்க் வி ஸ்பீக் பெட்டர் இங்கிலீஷ் தேன் தி இங்கிலீஷ்மன். அண்ட்
ஸோ லாங்குவேஜ்க்கு ஒரு நல்ல படம் வந்திருக்கு, இந்த மொழியில் வந்திருக்குனாலும், ஸோ மொழி ஒரு பேரியரே இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் பியூட்டிஃபுல் வே டு கனெக்ட் പീപ്പിൾ. എനിക്ക് കുറച്ച് മലയാളം അറിയും. ഇൻകമിങ്ങിൽ പ്രശ്നമില്ല, പക്ഷേ ഔട്ട് ഗോയിങ്ങിൽ கொஞ்சம் പ്രശ്നമുണ്ട്. ஸோ என்னோட மலையாளம் നിങ്ങൾക്ക് അറിயாது மோஸ்ட்லி, ஐ டோன்ட் நோ. ஐ எம் நேட்டிவ் ஃப்ரம் திருவையாறு, தஞ்சாவூர்லேருந்து. பட் மை அம்மாஸ் ரூட்ஸ் ஹேப்பன் டு பி ஃப்ரம் பாலக்காடு, லக்ஷ்மி நாராயணபுரம் அந்த சைடு. പക്ഷേ ஸோ மை தமிழ் இஸ் மோர் லைக் പാലക്കാട് മാധവൻ, മൈക്കിൾ മുതന കാമരാജൻ, കാമേശ്വരൻ തമിഴ് കുറച്ച് അവിടെ ഒരു മലയാള ചൊഴിയോട്. ഐ ക്യാൻ സ്പീക്ക് 5 ലാംഗ്വേജസ് ഇൻ മലയാളം സർ. I can speak English in Malayalam, Tamil in Malayalam, Hindi in Malayalam. I can speak every language in Malayalam. And அது இவர் கமல் சார் ஆக்சுவலி தசாவதாரத்தில் சொன்ன மாதிரி, ஐ கேன் ஸ்பீக் 5 languages in Telugu அந்த மாதிரி. பட் ஐ திங்க் there's one thing. எனக்கு இன்ஃபேக்ட் ஐ ஹேட் அ மலையாளி கேர்ள் ஃப்ரெண்ட் லியர் பிஃபோர் ஐ காட் மேரிட். ஆனால் வந்தாரே வாழ வைக்கும் தமிழகம் மாதிரி நான் ஐ டாட் ஹர் தமிழ், நான் மலையாளம் கற்றுக்க விட்டுட்டேன். wherever she is happy. My wife knows about it. I'm married happily now. எல்லாம் நன்மைக்கே. So I have the best wife and partner for life இன்னைக்கு. But இந்த வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் மாதிரி, I think Malayalis, there's one good thing yeah, which we have to learn. ஒற்றுமையாக இருப்பாங்க. இதை நான் சந்திச்சேங்க. நீங்கள் வெளிநாட்டில் எங்கேயாச்சும் போனீங்கனாலும் you will see that എന്താ அது நாட்டில் விட the immediate connection that they have இல்லை, அது ஒரு நொடியில் it will break. And the kind of unity that Malayalis have amongst themselves is something that we should learn, we should appreciate. In fact, I recall, just to make the whole thing lighter, ஏன்னா இங்கே பாவம் ஒரு டீம் எனக்கு கொஞ்சமாக தான் தமிழ் தெரியும்னு கஷ்டப்பட்டு தமிழ் பேசுகிற இந்த தருணத்தில் we have to have some content which lets Arupi reach out to an audience. So in fact, Bill Gates ஒரு தடவை ஒரு he was recruiting people அவரோட ஜப்பானில் இருக்கிற ஆப்ரேஷன்ஸ்க்காக. ஸோ அதில் நம்ம ஒரு மலையாளி நண்பர் இருந்தார், வாட் எனி நேம், கிருஷ்ணன் நாயர் வாஸ் தேர் இன் தட் மீட்டிங். பட்சத்து 5,000 people கேதர்டு அந்த இன்டர்வியூஸ்க்கு. இப்போ 5,000 பேர் அங்கே வரப்போ பில் கேட்ஸ் கம்ஸ் ஆன் ஸ்டேஜ் அண்ட் he says, சரி இந்த ஆப்ரேஷன்ஸ் ஆர் பேசிக்லி ஃபார் ஜப்பான், நம்ம இவ்வளோ பேர் வருவாங்க இந்த மீட்டிங்க்கு நம்ம எதிர்பார்க்கல. ஸோ ஜஸ்ட் டு கட் டவுன் ஃபில்டர் பண்ணுறதுக்காக சில க்ரைட்டீரியா இருக்குது. இப்போ யாரெல்லாம் இந்த இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களோ, யாருக்கெல்லாம் இந்த கோபோல்ட், C++, பைத்தன், இந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் மாதிரி எல்லாம் தெரியுமோ அவங்க இருக்கலாம், மீதி எல்லாரும் போகலாம். அப்போ நம்ம கிருஷ்ணன் ஞாயிற்கு இந்தாடா இது எனக்கு மலையாளம் தவிர வேறு எந்த லாங்குவேஜும் தெரியாது, இவன் வந்து எங்களுக்கு C++ இதெல்லாம் கேட்குறான், எனக்கு அறியலையா, பட்சே எனக்கு அறியலையான்னு அவனுக்கு அறியலையான்னு அவர் உட்காந்தார். ஒரு 2,000 people எஸ்கேப் ஆகிட்டாங்க, மீதி 3,000 people are still there. அப்புறம் நெக்ஸ்ட் ஓகே தட் வாஸ் கைண்ட் ஆஃப் நைஸ். த நெக்ஸ்ட் க்ரைட்டீரியா இஸ் people who have some work experience, அட்லீஸ்ட் ஒரு 5 to 7 years of work experience ஐடி செக்டரில் இருக்கிறவங்க உட்காரலாம். அப்போ ഇവിടെ கிருஷ்ணன் நாயர் ஐயா எக்ஸ்பீரியன்ஸா, எனக்கு ஜோலி கிட்டில அப்போ தானே எக்ஸ்பீரியன்ஸு, வேலையே கிடைக்கல எங்கேருந்து எக்ஸ்பீரியன்ஸ், പക്ഷേ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையானு அவனுக்கு அறியலையா, പക്ഷേ ഞാൻ உட்காரும். ஸோ he was sitting there. ஸோ தேர் அபவுட் இன்னும் 2,000 people போயிட்டாங்க, ஒரு 1,000 பேர் பாக்கி இருந்தாங்க. அப்புறம் 1,000 பேர் பாக்கி இருக்கும்போது அப்படியே ஃபில்டர் ஆக 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 he said, okay, now because the operations are happening in Japan, we would like to know people who speak Japanese. அப்போ யாருக்கெல்லாம் ஜாப்பனீஸ் தெரியுமோ அவங்க உட்காரலாம். பார்த்தா எல்லாருமே pretty much gone. இந்த கிருஷ்ணன் நாயர் பாவம், ஐயோ எனக்கு கடவுளேன்னா உட்காந்துட்டாரு, அறியலையா பட்சே நான் உக்கான் அப்படின்னு உட்காந்துட்டாரு. ஃபைனலி தேர் ஒன்லி 2 people. அந்த 5,000 பேர்லேருந்து டோட்டலி ஃபில்டர் ஆகிட்டு 2 பேர் அங்கே உட்காந்துருந்தாங்க. அப்போ பில் கேட்ஸ் செட், மேன் திஸ் வாஸ் சச் அன் ஈஸி இன்டர்வியூ, நான் 5,000 பேர்லேருந்து இப்படி அசால்ட்டாக ஃபில்டர் ஆகிட்டு வந்துருச்சு, 2 people, கிரேட். அப்போ ஐ திங்க் யூ போத் ஆர் அப்பாயிண்டட் அண்ட் நீங்கள் 2 பேருமே பிகாஸ் யூ ஆர் கன்வர்சன்ட் இன் ஜாப்பனீஸ், நீங்கள் ஜாப்பனீஸில் ஒவ்வொருத்தட்ட பேசிக்கலாம். ஸோ கோனிச்சிவா ஆர் வாட் யூ ஸ்டார்ட், ப்ளீஸ் ஒவ்வொருத்தட்ட பேசுங்க. இப்போ கிருஷ்ணன் நாயர் அப்படியே அவர் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தார். அவரை பார்த்து, நாட்டில் விட அப்படி கிருஷ்ணன் நாயர், இவன் கோட்டயம் அப்படின்னு இருந்தாள். ஸோ தேர் eventually 2 Malayalis who got the job. I mean, just to lighten up the thing, but the way in which this Malayalam community sticks together is one wonderful thing to learn. And
ஆல்சோ வெரி ஸ்வீட். ஆஸ் ஐ செட், மொழிகள் நம்ம எல்லாருக்குமே கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு மாத்தியம், ஒரு மீடியம் தான். ஸோ நான் இப்போ பேசினது கூட எக்காரத்து கொண்டு எந்த மொழியை பற்றி லாங்குவேஜை பற்றி கேலி அடிக்கிறதுக்கும் இல்லை. நான் அது எந்த மனிதனுக்குமே பெரிய புலவருக்குமே நல்ல லாங்குவேஜஸ் பற்றி தெரிஞ்சு அறிஞ்சவருக்குமே அதுக்கான அருகதே இல்லை. வி ஜஸ்ட் ஹேவிங் ஃபன் வித் த ஸ்பிரிட் ஆஃப் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. நம்ம நாட்டில் அவ்வளோ மொழிகள் இருக்குது, அவ்வளோ கல்ச்சர்ஸ் இருக்குது, அதை செலிப்ரேட் பண்ணுற ஒரு தருணம் தான். அண்ட் I heard, in fact, let me come to the team, the director, Mr. Warrior. He's, I think, Warrior surname இருந்தாலும் is literally a warrior, because I think இன்றைய தேதியில் மேக்கிங் அ ஃபிலிம் தாண்டி அந்த ஃபிலிமை ப்ராப்பராக கரை சேர்க்கறது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. டு ஹாவ் அ பேக் போன் லைக் த ப்ரொடியூசர் பிரதீப் ராஜ் சார். ஏன்னா இன்றைய தேதியில் சாதாரணமாக, ஏன்னா ஐ ஆல்சோ ஸ்டார்டட் ஃப்ரம் ஜீரோ. நான் முருகா பிடிச்சிருக்கு, கோழி கூவுது, ஒவ்வொரு படம் எனக்கு ஈச் படம் வாஸ் அ விசிட்டிங் கார்டு ஃபார் மீ டு ஃபெச் த நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ ஒரு புது முகங்களை வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தயாரிப்பாளரே அஸ்திவாரமாக காசு போடுற வரை சொல்லும்போது இட்ஸ் அ வெரி ஹெல்தி திங். அவருக்கு உண்மையாகவே எல்லாருமே கைத்தட்டி ஆகணும் ஃபார் த ப்ரொடியூசர். ஏன்னா அவ்வளோ நல்ல டேலண்ட்ஸ்க்கு நம்ம பாப்புலேஷன் வளர வளர டேலண்ட்டும் வளர்ந்து தான் இருக்குது. அதுக்கு சரியான திசை, அதுக்கு சரியான பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது அபூர்வம். அது இந்த அரூபி மூலமாக இந்த முழு டீமுக்கு அமைஞ்சது. ஃபார் த ப்ரொட்டாகனிஸ்ட்ஸ் அவங்களுக்கு அமைஞ்சது மனமார்ந்த வாழ்த்துக்கள். எஸ்பெஷலி ஐ திங்க் இட்ஸ் அ சூப்பர் டூப்பர் பம்பர் லக்கியா. ஸ்டார்டிங்கில் இவங்க சொன்னாங்க இந்த படத்தில் 2 கிளைமேக்ஸஸ் இருக்குன்னு. பட் ஃபார் வைஷாக் ரவி, ஃபார் மிஸ் சாவ்லா, சாரி ஐ நீட் டு கெட் த நேம்ஸ் ரைட், ஃபார் நேஹா சாவ்லா, சாக்ஷி பதாலா, ஜாய் மேத்யூ, சிந்து வர்மா, கண்ணன் சாகர், விஜு பால், கிரண் ராஜ் அண்ட் தி என்டையர் டீம் ஆஃப் த காஸ்ட் அண்ட் த க்ரூ, த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே 2 மொழிகளில் படைப்பு இன்ஃபேக்ட் வருது. in Tamil and Malayalam 2 releases அமையிறது apart from 2 climax. Hindi also? क्या बात है? Oh wonderful यार. कई तटंगे. It's releasing in Hindi as well. Sir मैं actually थोड़ी बहुत हिंदी अच्छी सी बोल लेता हूँ सर. मैं थोड़ा ऑल इंडिया परमिट हूँ सर. मेरा नेटिव तिरुवैयार है, लेकिन pretty much बोल सकता हूँ पैदाइश परवरिश मेरी बॉम्बे की रही और माँ मलयालम साइड से हैं. कन्नड़ा में फिल्म्स करता हूँ, तेलुगु में फिल्म्स करता हूँ. இதெல்லாம் ஏன்னா நம்ம ஒரு ரூட் போடணும்ல. இன்ஃபேக்ட் ஐ ஹர்ட் டைரக்டர் வாரியர் ப்ராபப்ளி, அண்ட் ஐ ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட், ஐ ப்ரே தட் இட் ஒர்க்ஸ், இஸ் கோனா பி டைரக்டிங் அ ஃபில்ம் இன் ஹிந்தி வித் ஆர் லவ்லி நான் ஏகே அசோக் குமார்னா தேர் இஸ் அக்ஷய் குமார் சார் தேர், அண்ட் தட்ஸ் ஷேப்பிங் அப் ஃபார் வாரியர் சார். ப்ளீஸ் உங்கள் கைத்தட்டலோட ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள் இயக்குனருக்கு. ஸோ പക്ഷേ അവിടെ നിങ്ങൾക്ക് ആക്ടർ കിട്ടില്ല, then I am there. പക്ഷെ അസിസ്റ്റന്റ് ഡയറക്ടർ, അസോസിയേറ്റ് ഡയറക്ടർ കൂടെ ഏതോ ഹെൽപ്പ് വേണോ സ്ക്രിപ്റ്റിലെന്ന് ഹിന്ദി നന്നായിട്ട് അറിയും കേട്ടോ. ബട്ട് nevertheless it's fun to be with a team here, and 3ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது அரூபி, and I wish the entire team, the cast and the crew all the very best. இங்கே இருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் மக்களும் இதை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. விஷுவலி ஐ லவ் த ட்ரெய்லர், சாங்ஸ் நல்லா இருக்குண்ணா. ஐ எம் அ பிக் கோபி சுந்தர் சார் ஃபேன். உஸ்தாத் ஹோட்டல் டைம்லேருந்து அந்த சவுண்ட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டலைசேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லாட் ஆஃப் ஃபில்ம்ஸ் தட் கோபி சுந்தர் சார் ஹஸ் டன். அண்ட் ஜென்ரலாகவே இந்த மாதிரி ஹாரர் த்ரில்லருங்கிற ஜானரை பிடிக்கும்போது சினிமாட்டோகிராஃபி அண்ட் த சவுண்ட்ஸ், தி ஆடியோகிராஃபி, திஸ் பிளேஸ் அ பிக் ரோல். இன்றைய தேதியில் ஒரு புது கதை சொல்லணும்னு தேவையில்லை, ஒரு கதையை புதுமையாக எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோங்கிற விஷயத்தில் தான் வி ஸ்கோர். ஈவன் ஆஸ் அன் ஆக்டர் நானே ஐ ஆல்வேஸ் சே சிவாஜி கணேசன் ஐயா ஒரு மார்லன் பிராண்டோ இவங்க நடிக்காத நடிப்புன்னு நடிக்க போகிறதில்ல. அசோக் அந்த நவரசத்தை எப்படி உள்வாங்கி அவன் பாணியில் ப்ரெசென்ட் பண்ணுறான்ல தான் நான் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் ஐ திங்க் த ப்ரெசன்டேஷன் ஆஃப் திஸ் ஃபிலிம், த ட்ரெய்லர், த கட், அப்பார்ட் ஃப்ரம் மியூசிக், ஐ திங்க் சினிமாட்டோகிராஃபர் பேர் அமன், ஐ திங்க் அவர் லைட்டிங் யூஸ் பண்ண விஷயமெல்லாம் எனக்கு கைண்ட் ஆஃப் பிடிச்சிருந்தது. ஸோ ஐ திங்க் விஷுவலி இட் லுக்ஸ் லைக் அ வெரி நைஸ் ஃபிலிம், அண்ட் ஐ சின்சியர்லி லுக் ஃபார்வர்ட் டு see the film on screen very soon. All the best to the lead Vyas and sorry, Vaishak Ravi, to Miss Chawla and Miss Badala. I wish you all the very best, and மலையாளி சகோதரிகளுக்கும் மனமார்ந்த நன்றி and வாழ்த்துக்கள். Thank you so much. Please support the film, guys. God bless you. Take care. Thanks. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட மல்டி டேலண்ட்டை எப்பவுமே என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும். அண்ட் அடுத்ததாக ஐ வுட் லைக் டு வெல்கம் ஒரு முக்கியமான ஆக்டரை நம்ம கூப்பிட போகிறோம். வின்சென்ட் அசோகன் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம்.
அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நான் லேட்டாக வந்ததுக்கு என்னை மன்னிக்கணும். அதுக்கு காரணம் வந்து ராகவராம் தான். நைட்டு ஒரு 10-10:30 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணி இன்றைக்கி ஃபங்க்ஷன் இருக்குன்னாரு. நான் அப்போயே சொன்னேன், கொஞ்சம் எனக்கு மார்னிங் ஒரு ஒர்க் இருக்குங்க, அதை முடிச்சுட்டு வரேன்னு சொன்னேன். ஸோ அண்ட் மீடியா நண்பர்களுக்கு, பத்திரிகை நண்பர்களுக்கு மற்றும் மேடையில் இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு இது வந்து ஒரு ட்ரூ கன்ஃபெஷன் ஸ்டேஜ்னு தெரியாது. அசோக்குமார் வந்து அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பற்றிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. பழைய கேர்ள் ஃப்ரெண்ட் பற்றி இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ யாருன்னு சொன்னால் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்புகிற மாதிரி ஏதாவது சொன்னால் நல்லாயிருக்கும். எனிவே I wish all the very best to the team, the hero, heroine and all the cast, and a special thanks to the producer. ஏன்னா நான் வரும்பொழுது அவர் பேசிகிட்டு இருந்தது நியூ டேலண்ட்ஸ், யங் டேலண்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தார். தட் இஸ் சம்திங் அ வெரி நோபல் தாட். அண்ட் ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா ஆக்டர்ஸ், எல்லா டெக்னீஷியன்ஸ், இல்லை வந்து யாராக இருந்தாலும் ஒரு காலத்தில் எல்லாருமே இப்போ புதுசாக வந்தவங்க தான். எங்களுக்கு யாராவது ஒருத்தர் வந்து அப்போ ஹெல்ப் பண்ணலன்னா we wouldn't have been a known actors now. ஸோ அண்ட் எப்போதுமே வந்து தமிழுக்கும் தமிழ் படத்துக்கும் மலையாளத்துக்கும் எப்போதுமே ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் உண்டு அந்த காலத்தில் இருந்து. அதனால் your movie will be very well received and all the very best. And to the director, I wish him the very best and success for the movie. Thank you very much. தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிப்பாக இந்த பிஸி தருணத்தில் உங்களுடைய சப்போர்ட் அரூபி படத்தை கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தபடியாக நம்ம எம்ஜிஆர் சாரை ரொம்பவே பார்த்து வியந்திருப்போம், ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருப்போம். எம்ஜிஆர் அவர்களுடைய ஃபேமிலியிலிருந்து ஒரு ஆக்டர் வந்து உருவாக்கியிருக்காரு. மிஸ்டர் தீபன் ராமச்சந்திரன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்து அவரை கூப்பிட்டுடலாம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிறவங்க அனைவருக்கும் மற்றும் பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து ரொம்ப நல்ல படம். ஏன்னா எனக்கு ஒரு டைரக்டர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது இந்த படத்தை ப்ரொடக்ஷன் கம்ப்ளீஷன் டைமில் எனக்கு இந்த படம் காமிச்சாங்க. ரொம்ப நல்ல படம். ரியலி ரொம்ப ரிசீவ் பண்ணேன். இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஹீரோயின் வந்து நேஹா அவங்களும் சரி, இன்னொரு ஹீரோயினும் சரி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அப்போ டைரக்டருக்கு கேட்டேன், எப்படி நீங்கள் இவங்களை செலக்ட் பண்ணீங்கன்னு. அவர் சொன்னார், நான் வந்து யூடியூப்பில் பார்த்து இவங்களை போய் இது பண்ணி செலக்ட் பண்ணேன். ரொம்ப ஆப்டான ஹீரோயின்ஸ் 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோ வந்து த்ரூ அவுட் படத்தில் இருக்காங்க. அவங்க வந்து அவர் தான் அந்த படத்தையே கேரி பண்ணி போகிறாரு. ஹீரோயின்ஸ் வந்து அவங்கவுங்க ரோல் எங்கெங்கே கிடைக்குதோ அங்கே வந்து அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சின்ன ரோல், ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக வரார் கடைசியில், அவர் கூட ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அதை ரசித்தேன் அந்த ரோலை. அந்த மாதிரி ஒவ்வொரு சவுண்டு அந்த இதில் கிளைமேக்ஸ்லாம் வரும்போது ரியலி அப்படியே சீட்டில் முன்னாடி உட்காந்துருந்தோம். இந்த படம் ரொம்ப நல்லா வரும். ஐ விஷ் தம் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவங்களோட குரல் கேட்கும்போது அப்படியே பாக்கியராஜ் சார் குரல் கேட்ட மாதிரி அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக ஒரு முக்கியமான நபரை நம்ம வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிட போகிறோம். நம்மளோட லெஜெண்டரி ஆக்டர் ஜெய்சங்கரோட சன் சஞ்சய் சங்கர் அவர்களே பேச வைக்கிறோம். ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். எல்லாருக்கும் வணக்கங்கள். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும், அப்பா ப்ரெஸ் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தார் நான் டைமில். ஸோ ப்ரெஸ்ஸுன்ற படத்தை கம்ப்ளீட்டாக ப்ரொமோட் பண்ணி நல்லா பண்ணோன்னு என் சைட்லேயும் கேட்டுக்கிறேன். ஐ விஷ் த ப்ரொடியூசர், த ஹோல் டீம் அண்ட் பிரணய் மை பிரதர், ஃபஸ்ட் டைம் அவர் ஹீ ஸ்டார்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி. ஸோ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். ட்ரெய்லர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. சாங்ஸ் ஆல்சோ வெரி நைஸ். ஸோ இட்ஸ் அ த்ரில்லர் மூவி. ஸோ ப்ரெஸ் ஃபுல்லாக ப்ரமோட் பண்ணி இந்த படத்தை நல்ல பப்ளிக் கூட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அந்த படத்தை மக்களுக்கு போய் சேர்க்கறது அதை விட ஒரு கஷ்டமான வேலை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ ஐ வுட் லைக் டு வெல்கம் டிஸ்ட்ரிபியூட்டர் ராகவா ராம் சார் ஆன் டு தி ஸ்டேஜ். எஸ், ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுத்து அவரை பேச அழைக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபிலிம். ப்ரொடியூசர் ரொம்ப நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஃபார் நியூ டேலண்ட் போட்டிருக்காரு. டிரெக்டர் done a very good job. All the artists had worked very well. We expect the cooperation of the media to support this film. Thank you. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இப்போ ஸ்டேஜில் இருக்கிற எல்லாரும் ப்ளீஸ் எல்லாரும் எழுந்து நின்னீங்கன்னா ஒரு குரூப் ஃபோட்டோ ஒன்று. எஸ், கண்டிப்பாக இவரை மறக்கவே முடியாது. ஸோ ஜெயராம் சார் ப்ளீஸ் டு கம் டு தி ஸ்டேஜ். சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எஸ், எக்கோ படத்தினுடைய டைரக்டர், ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். ப்ரொடியூசர். எஸ். Hi everyone. அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் டிஸ்டிங்விஷ்ட் டிக்னிட்டரிஸ். வைஷோக் வந்து என்னோட நல்ல ஃப்ரெண்ட். ரொம்ப நாளாக வந்து இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு அப்டேட்ஸ் கிடச்சிட்டு தான் இருக்குது. ஸோ திஸ் டீம் ஹஸ் புட் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ். ப்ரொடியூசர் சார் ஆனாலும் டைரக்டர் சார் ஆனாலும் இந்த எஃபர்ட் எல்லாம் ரிசல்ட்டு நல்லபடியாக வர்றதுக்காக உண்டான எஃபர்ட் தான். கண்டிப்பாக இது சக்ஸஸ் ஆகும், நான் இதை வேண்டிக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ வுட் லைக் டு ரெக்வெஸ்ட் எல்லாரும் ப்ளீஸ் எழுந்து நின்னீங்கன்னா நம்ம ஒரு குரூப் ஃபோட்டோ ஒன்று எடுத்துடலாம். ஃபோட்டோ ரெடினா போகலாண்ணா. ஓகே, அதை தொடர்ந்து ஒரு ஆடியோ ரிலீஸும் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஒரு அஃபிஷியல் ஆடியோ ரிலீஸ். அனைவரும் அவர்களுடைய சீட்டில் அமருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ப்ளீஸ். ஓகே வேணா. ஓகே, அதை தொடர்ந்து அப்படியே ஒரு ஆடியோ ரிலீஸும் நம்ம பண்ணிடலாம் அஃபிஷியலாக. ப்ளீஸ் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். அரூபி படம் தமிழில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ உங்களோட எல்லார் சப்போர்ட்லேயும் எஸ், கோபி சுந்தர் அவர்களுடைய இசையில் இந்த ஒரு அரூபி படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் ப்ளீஸ். ஸோ அரூபி சூன் இன் தியேட்டர்ஸ். ஸோ நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணி போகிறோம். எஸ், கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை தியேட்டர்ஸில் பார்த்து சப்போர்ட் பண்ணி மக்களுக்கு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாருமே வந்து தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். ஓகே வேணா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் த டீம். படம் பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் முக்கியமாக ஓகே, அண்ட் ஐ ரெக்வெஸ்ட் கேஸ்ட் அண்ட் க்ரூ அப்படி ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா நம்ம ஒரு குரூப் ஃபோட்டோ ஒன்று எடுத்துடலாம். கேஸ்ட் அண்ட் க்ரூ